அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், பலாக்கொட்டை வந்து ஒரு 100-200 கொட்டை இருக்குது. இது வந்து வீட்டுக்கு வச்சுட்டு ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கு. தோல் உரிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். தோலெல்லாம் உரிச்சிடலாம். இப்போது இந்த பலாக்கொட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நாள் வீட்டில் அப்படியே போட்டிங்கன்னா இந்த உரிக்கிறது வந்து ஒரு 3 விதமாக செய்யலாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 நாளைக்கு அப்படியே வச்சிட்டிங்கன்னா அது பாருங்கள், தோல்லாம் அப்படியே க்ளீனாக வந்து கொஞ்சம் கொட்டை ட்ரை ஆகுது. உரிக்கிறது வந்து சுலபமாக இருக்குது. இல்லை வாங்கிட்டு வந்த உடனே உரிக்கணும் அப்படின்னா கீழே வச்சு லைட்டாக ஒரு கல் தட்டினா கொஞ்சம் வீர் வரும், அப்படியே உரிச்சிக்கலாம். இல்லை அப்படியும் வரல, தெரியல, இதை வந்து ஒரு இந்த இரும்பு ரொட்டிலாம் சூடு பண்ணுறது, அப்புறம் சூடு பண்ணுறது ஒன்று வச்சுருக்கோம். அது மேலே இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே லைட்டாக அனல் காமிச்சிட்டு உடனே உரிக்கலாம். இப்படி 3 விதமாக இதை உரிக்கலாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த கொட்டையெல்லாம் உரிச்சிட்டு ஒரு பொடி மாஸ் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அப்படியே உரிச்சு எடுத்துடலாம். அது கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா உரிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. ஓகேங்களா? இதே போல் க்ளீனாக உரிச்சு எடுத்துடலாம். எல்லா படியும் உரிச்சு எடுத்துகிட்டு ஒரு சூப்பராக ஒரு பொடி மாதம் செய்வோம். ஓகேங்களா? அந்த கொட்டை வந்து பலாக்கொட்டை க்ளீனாக உரிச்சிட்டோம். இதை நல்லா அவிச்சிட்டு ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சிடலாம். இந்த கொட்டை பார்த்தீங்கன்னா உரிக்க முடியல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது ஒரு 2 நாளைக்கு வச்சிட்டோம்னா சரியாயிடும். அதுக்கப்புறம் இன்னொரு ரெசிபி செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த உரிச்ச கொட்டையை மட்டும் க்ளீனாக உப்பு போட்டு வேய்ச்சி எடுத்துகிட்டு ஒரு சூப்பரான ரெசிபிலாம் மாவு மண்மெல்லாம் சூப்பராக அருமையாக சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். அதாவது நம்ம இது போல் உரிக்காத கொட்டை இருந்தால் தான் உரிச்சு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதோட உரிச்சிட்டோம் அப்படின்னா, இதை வச்சுட்டோம்னா சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் மண்ணில் மாவும் சூப்பராக அருமையாக இருக்கும். இந்த ஜிஆர் பிரியாணி மாதிரி. ஓகேங்களா? இப்போது இந்த வச்சிடலாம். பலாக்கொட்டை வந்து தண்ணி ஒரு சொம்பு வச்சுருக்கோம். பலாக்கொட்டையை போட்டாச்சு, உப்பு போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ குக்கர் மூடி போட்டாச்சுங்க. விசில்லாம் போட்டிருக்கோம். ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஓகேங்களா? பலாக்கொட்டை சூப்பர் டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். நீங்கள் இந்த பலாக்கொட்டை வந்து சூப்பராக வேச்சு வச்சுருக்கோம். இதை நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். இதை நான் ஒரு சின்னதாக கட் பண்ணி, சூடாக இருக்குது, சின்னதாக கட் பண்ணிட்டு ஒரு பொடி மாஸ் தான் செய்ய போகிறோம். ஓகேங்களா? இதை அப்படியே கட் பண்ணிடலாம். வேவாச்சி கொட்டை எடுத்துக்கலாம். எடுத்துக்கின்னு அப்படியே ஒரு 4-5 கட் பண்ணிடலாம். ஒரு பொடி மாஸ் செய்யறதுக்கு நம்ம இது வந்து பச்சை கொட்டையை கூட நம்ம பொடியாக கட் பண்ணிட்டு கூட ஒரு பொடி மாஸ் செய்யலாம். நான் வந்து வேக வச்சுருக்கேன். ஓகேங்களா? பீஸ் வந்து இந்த பீஸ் வந்து ஒரு கொட்டையை எடுத்து குழஞ்சது ஒரு 5-6 பீஸ், 5-6-7 பொடி மாஸ் பொடியாக கட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு பொடியாக வருது அந்த பொடியாக கட் பண்ணிட்டு நம்ம செய்ய போகிறோம். ஓகேங்களா? அதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இந்த பலாக்கொட்டை பொடி மாஸ் பார்த்திங்கன்னா அந்த கொட்டையை நல்லா வேக வச்சுட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சை கொட்டையை கூட இடித்து செய்யலாங்க. இது வந்து அவிச்சு செய்யலாம், பச்சை கொட்டையை கூட செய்யலாம். ஈஸியான பொருள் பாருங்கள். இந்த கொட்டையை வந்து வேக வச்சு பொடியாக கட் பண்ணிக்கலாம். நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு கொஞ்சமாக, தேங்காய் ஒரு 1/4 மூடி துருவிது, வெங்காயம், இது ஒரு 4 காரத்துக்கான 4 மிளகாய், கருவேப்பிலை, சோம்பு எடுத்து ஜீரகம் எடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா இந்த பலாக்கொட்டை வந்து வாழ்வுன்னு சொல்லுவாங்க. இந்த ஜீரகத்தை போட்ட உடனே இந்த வாழ்வெல்லாம் சரியாயிடும். அதனால கடுகுலாம் போடாமல் ஜீரகம் மட்டும் போட போகிறேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன், தாளிச்சிடலாம். இப்போ ஜீரகம் போட்டுடலாம், பொரிட்டோம். இது கருவேப்பிலை போட்டுடலாம். ஒரு 4 மிளகாய், காரத்துக்காக 4 மிளகாய் போட்டுடலாங்க. போட்ட உடனே அதுக்கப்புறம் நறுக்கிய பூண்டு இடிக்கலை, அப்படியே கத்தியில் க்ளீனாக கட் பண்ணியிருக்கோம். அந்த பூண்டு போடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மசாலாவுக்கு மட்டும் லைட்டாக உப்புத்தூள் போட்டிருக்கோம். ஒரு கொட்டை வந்து நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் உப்பு அதிகமாக போட தேவையில்ல. இந்த வெங்காயம் மசாலாவுக்கு மட்டும் சேர்த்தா போதுமாக இருக்கும். ஓகேங்களா? இது ஃப்ரை ஆன உடனே பலாக்கொட்டை சேர்த்துடலாம். இப்போ கொத்தமல்லி சேர்த்துருக்கோம். இந்த அளவு அது வந்து போதுமாக இருக்குங்க.
இப்போ இந்த பலாக்கொட்டை பொடி மாஸ் நல்லா கலரிக்கலாம். இந்த பலாக்கொட்டை வந்து நம்ம வேக வச்சு தான் கட் பண்ணியிருக்கோம், அதனால் அதிக நேரம் வேகணும் அவசியம் இருக்காது. ஓகேங்களா? அதனால் சீக்கிரமாக இப்போ இந்த அளவுக்கு போதுமாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து என்ன சேர்க்க போகிறோம், துருவிய தேங்காய் அதையும் சேர்த்து ஒரு கழுவிட்டு அப்படியே இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, பலாக்கொட்டை பொடி மாஸ் ரெடி. அதிகம் வேணும்லாம் அவசியம் இல்லை, அவ்வளோதாங்க. அப்படியே இறக்கிடலாம். இப்போது அப்படியே வேறு ஒரு போலுக்கு மாற்றிடலாம். இதை பலாக்கொட்டை பொடி மாஸ் சூப்பராக ரெடி பண்ணுங்க. காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் மிளகாய் தான் 4 மிளகாய் சேர்த்துக்கங்க, வேறு எதுவும் சேர்க்கல. நீங்கள் தேவைப்பட்டால் மிளகாய் உப்பு சேர்த்துக்கலாம், உங்கள் விரும்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்து செய்யலாங்க. இப்போ சாப்பிட்டு பாருங்கள், இந்த கொட்டையை எடுத்து சூப்பர் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. ஓகேங்களா? அப்படியே சாப்பிட்டு பார்த்தலாம். இப்போது பலாக்கொட்டை இருந்தால் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டு. ஓகேங்களா? நம்ம அப்படியே வேக வச்சுட்டு ஊற்றி சாப்பிட்றது ஒரு டேஸ்ட் தான். இதே போல் எல்லாம் மசாலாலாம் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் தான் இருக்குது. நீங்களும் இதுமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் எப்படி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். புதுசாக என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்க, ஆல் ஆப்ஷன் ஓகே போட்டுருங்க, ஒரு லைக் போடுங்க. ஓகே காய்ஸ், பலாக்கொட்டை பொடி மாஸ் இதே போல் செஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி சொல்லுங்கள். ஓகே காய்ஸ்.